ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. தொழில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்கள் என்ற நூலிலிருந்து பல்வேறு தலைப்புகளின் கீழ் கல்வி குறித்த சிறப்பம்சம் பொருந்திய பல விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். ஆமாங்க, வாசிப்பு போதும் அப்படிங்கிற இன்னைய தலைப்போட இன்னும் சில வினாடிகளில் துயில் பாட்காஸ்டோட ஃபஸ்ட்டு சீசன் நிறைவுற இருக்கு. பொதுவாக ஒரு புத்தகத்தை மற்றவங்க படித்து சொல்கிறத விட நாமே படித்து நம்ம குரலில் நம்ம மனசுக்கு சொல்லும்போது ஏற்படுகிற உணர்வே அலாதி தான் இல்லையா? அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த என்னை செதுக்கிய மாணவர்கள் நூலை வாங்கி படிங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு விதை உங்கள் மனசில் விழும். சரி, இன்னைக்கான தலைப்பை பார்க்கலாமா? வாசிப்பு போதும். மனிதனின் ஆக சிறந்த கண்டுபிடிப்பு புத்தகம். நீங்கள் ஒரு வாசகராகும்போது ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குகிறது அப்படின்னு சொன்னவர் தாமஸ் ஜெபர்சன். குழந்தைங்களுக்கு வாசிக்கும் பழக்கமே போயிடுச்சு அப்படிங்கிறது பலரோட குற்றச்சாட்டு. எப்போ பாரு டிவி தான், புத்தகம் படிக்கணுங்கிறது குழந்தைங்களுக்கு தானாகவே தோன்றதில்லை அப்படின்னு பெரியவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. பெரும்பாலான குழந்தைங்க வாசிப்பை வெறுத்து ஓடுறது ஏன்? எனது வாசிப்பு காலத்தில் ஷெர்லாக் ஹோம்ஸு, அம்புலி மாமா, துப்பறியும் சாம்பு, சிஐடி சங்கர்லால் எல்லாம் இப்போ ஏன் எடுபடலை? அதுக்காக குழந்தைங்களை குறை சொல்ல முடியுமா என்ன? என்னோட அப்பா ஓய்வு நேரத்தில் பலவிதமான போஸ்களில் புத்தகம் வாசிப்பார். அதை பார்த்து பார்த்து வாசிப்பு அப்படிங்கிற சொர்க்கத்துக்குள்ளே நான் நுழைஞ்சேன். இன்றைக்கி பெற்றோர்கள் நாளிதழ் படிப்பதே ரொம்ப அபூர்வமாயிடுச்சு. பிறகு குழந்தைங்க எப்படி வாசிப்பாங்க? வாசிப்பை ஒரு பொழுதுபோக்காக குழந்தைங்க நினைக்கிறதில்ல. இதற்கு தனிப்பட்ட பல காரணங்கள் இருப்பதாக கல்வியாளர்கள்லாம் நினைக்கிறாங்க. தன்னோட குறை சாதனை பள்ளி அப்படிங்கிற புத்தகத்தில் கல்வியாளர் ஜான் ஹோல்ட் குழந்தைங்களுக்கு பொது வாசிப்பில் ஆர்வம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பள்ளிக்கூடமே காரணம் அப்படிங்கிறாரு. இந்த விஷயத்தில் பள்ளியில் பிள்ளைகளை அளவுக்கு அதிகமாக உற்று கண்காணித்து வெறுப்பேற்றுறாங்க அப்படிங்கிறார் அவர். வாசிக்கிறத அவரவர் அமைதியான சொந்த தேடலாக கல்வி முறை அனுமதிக்கிறதில்ல. வகுப்பறையில் ஒரு மாணவர் ஒரு புத்தகத்தை சத்தமாக வாசிக்க வைக்க கட்டாயப்படுத்தப்படுறார். அதில் மாணவர்களால் உச்சரிக்க முடியாத சொற்கள் இருக்கும். அவங்க அதை படிக்க தடுமாறும்போது எல்லாரும் முன்னாடியும் தப்புன்னு சுட்டி காட்டப்படுறாரு. கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகிறாரு. வாசிப்பை குழந்தைங்க தங்களோட அந்தரங்க விஷயமா வச்சுக்கிறதுக்கு எதிரானவை இவை அப்படிங்கிறாரு ஜான் ஹோல்ட். மொழி பாடங்களோட துணை பாடம் அப்படிங்கிற வாசிப்புக்கான புத்தகங்களையும் வச்சு அதையும் வரிக்கு வரி நடத்தி வதைப்பது அவசியமா? குழந்தைங்க எல்லா சொற்களையும் புரிஞ்சுக்கிட்டு அர்த்தம் எழுதி எழுதி வாசிக்கணும் அப்படின்னு எந்த சட்டத்தில் இருக்குது? ஆசிரியர்களே எல்லா சொற்களுக்கும் அர்த்தம் சொல்ல முடியாத போது குழந்தைங்க சும்மா மகிழ்ச்சிக்காக வாசிக்கக்கூடாதா? தொலைக்காட்சி, கார்ட்டூன், சினிமா இது எல்லாத்தையும் வரிக்கு வரி புரிஞ்சுக்கிட்டா ரசிக்கிறாங்க. குழந்தைங்களோட வாசிப்பு விஷயத்தில் இது போல் செய்யக்கூடாதவை அப்படிங்கிறத பட்டியலிடுறார் ஜான் ஹோல்ட். அதில் புத்தகங்களை திருடுறதுக்கு குழந்தைகளை அனுமதிக்கும் விஷயமும் இல்லை. ஆனால் அந்த பழக்கத்தை எனக்கு பற்ற வச்சது என் மாணவர் பாண்டியராஜன். புதுவைக்கும் கடலூருக்கும் நடுவில் உள்ள ஒரு ஊரில் இருக்கிற ஒரு நண்பரை சந்திக்க போனேன்னா அட்ரஸ் மாறி கடைசியில் என்னோடய ஸ்டூடெண்ட் பாண்டியராஜன் வீட்டு வாசலில் நின்னேன். வீட்டு கதவு திறந்த உடனே ஒரு ஷெல்ஃபு ஃபுல்லாக புக்ஸு அடுக்கி வச்சுருந்தாங்க. அதை நம்ப முடியாமல் பார்த்துக்கிட்டே நின்னேன். தன்னோட வீட்டு வாசப்படியில் தன்னோட வகுப்பு ஆசிரியர் நிற்கிறத பார்த்து நம்ப முடியாமல் பாண்டியராஜனும் நின்னார். அவர் நிறைய புத்தகம் வாசிக்கிறார் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். சுஜாதாவோட நைலான் கயிறு, ஜெயகாந்தனோட கங்கை எங்கே போகிறாள், இதோடு சேர்த்து ஆர்தர் கிளார்க் அறிவியல் கதை, ஆர்கே நாராயணன்,
மார்க் ட்வெயின் அப்படின்னு எனக்கு புத்தகங்களை சப்ளை செய்ய ஆரம்பித்தார் பாண்டியராஜன். ஒவ்வொரு புத்தகத்துலேயும் ஒவ்வொரு நூலகத்தோட ரப்பர் ஸ்டாம்ப் இருந்துச்சு. மாவட்டத்தை சுற்றி இவர் போகாத நூலகமே பாக்கி இல்லை. ஆனால் புத்தகங்களை அவர் எப்படி எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது. வகுப்பில் அந்த புத்தகங்கள் பற்றின கலந்துரையாடல் அப்படின்னு நான் இறங்கின போது எனக்கே தலைகால் புரியல. வாரத்தில் ஒரு நாள் எதை வேணும்னாலும் வாசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திர வாசிப்பு வகுப்பை நான் ஏற்படுத்தினேன். நானும் அம்புலி மாமா, கோகுலம், மஞ்சரி, சயின்ஸ் டுடே அப்படின்னு பல பொது புத்தக புதையலை கொண்டு வந்து சேர்த்தேன். ஒரு புத்தகத்தை வாசிக்க தொடங்கினா அதை முழுசாக வாசித்து முடிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தையும் நாம் குழந்தைங்களுக்கு ஏற்படுத்த தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. எது வர முடியுமோ எது வர விருப்பமோ படித்தா போதும். அதுக்கு பிறகு நாம் மெல்ல மெல்ல 2 சப்பாத்தியை 3 அதிகரிக்கலாம். புத்தக கண்காட்சிக்கு குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறத நாம் பண்பாட்டின் ஒரு அங்கமாக ஆக்கணுங்க. அப்படியே புத்தக கண்காட்சிக்கு அழைச்சிட்டு போனாலும் குழந்தைக்கு புத்தகம் வாங்கும்போது மட்டும் வெட்டி செலவு அப்படின்னு ஞாபகத்துக்கு வரக்கூடாது. கண்ட கதை புத்தகம் வேணாம் அப்படின்னு மிரட்டி ஐஏஎஸ் ஆவது எப்படி அப்படின்னு தடியான புத்தகத்தை வாங்கி கொடுக்கக்கூடாதுங்க. வீட்டுக்கு வந்த ஒரு வாரத்தில் எதை வாங்கி கொடுத்தாலும் படிக்காத அப்படின்னும் மிரட்டக்கூடாது. புத்தக வாசிப்பை குழந்தைங்கள்ட்ட எடுத்துகிட்டு போகிறத பற்றி மார்க் ட்வெயின் நம்மளை எச்சரிக்கிறாரு. அதுக்கு பள்ளிக்கூடம் லாயக்கான இடமில்லை. கொதிக்கிற அடுப்புக்கள் மேலே ஒரு வாட்டி உக்காந்த பூனை திரும்ப அது கிட்டவே நெருங்காது. அது சில்லுன்னு இருந்தாலும் தொடாது. வீட்டில் தான் வாசிப்பு ஒரு மகிழ்ச்சியான செயல்பாடாக, குதூகலமான பொழுதுபோக்காக அறிமுகம் ஆகணும் அப்படிங்கிறார் அவர். பாண்டியராஜன் ஏதோ ஒரு நூலகத்தில் புத்தகத்தை சுட்டு மாட்டிக்கிட்டாரு. அந்த நாளோட வகுப்பறை புத்தக கிளப்பை உடனடியாக நான் கை கழுவினேன். இருந்தும் என்னோட வாசிப்பை பன்மடங்காக உயர்த்திய பெருமை பாண்டியராஜனையே சேரும். வாசிப்பு வேட்டைன்னே நம்ம அவரை சொல்லலாம். அவரும் அவரோட கிளப்பில் இருந்தவர்களுமான என் மாணவர்கள் இன்னைக்கு உலகத்தில் பல மூலையில் இருக்காங்க. அன்னைய அந்த வாசிப்பு கிளப் உறுப்பினர்கள் தமிழக அளவில் வினாடி வினாவிலேருந்து பேச்சு, கட்டுரை இப்படி எதையும் பாக்கி வைக்காமல் எல்லாத்துலேயும் வெல்லக்கூடிய திறமை பெற்றிருந்தாங்க. அவங்கெல்லாம் வாசிப்பதற்கு முன்னாடியே வாசிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ கூட தேடி தேடி புத்தக வாசிப்பை தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன். கடைசியாக திருச்சியில் ஒரு வாசகர் கூட்டத்தில் பாண்டியராஜனை சந்தித்தேன். அவர் சர்வீஸ் கமிஷன் எழுதி டெப்புட்டி தாசில்தாராக ஆயிட்டாருங்க. ஆளுமை பயிற்சி, தலைமை பண்பு பயிற்சி, மனதை அடக்கி ஒருநிலைப்படுத்தும் பயிற்சி அப்படின்னு குழந்தைகளெல்லாம் பெற்றோர்கள் அனுப்புகிறாங்க. வாசிப்பு அப்படிங்கிற வழக்கத்தை மட்டும் குழந்தைங்களுக்கு ஏற்படுத்திட்டோன்னா வேறு எந்த பயிற்சியுமே தேவையில்லை. வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுக்கு பாண்டியராஜன் மாதிரியான மாணவர்களே சாட்சி. வாசிப்பு போதும் அப்படின்னு நூலாசிரியர் எதனால் குறிப்பிட்டான்னு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நூலாசிரியர் திரு ஆயிஷா நடராஜன் அவர்களுக்கும் ஹிந்து நாளிதழுக்கும் மேலும் உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி. இதை நான் முடிவுரைன்னு சொல்ல மாட்டேன், மற்றும் ஒரு புதிய விஷயத்துக்கான முகவுரைன்னு தான் சொல்லணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மளோட துயில் பாட்காஸ்ட்டை ஆங்கர், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை, பிரேக்கர், பாக்கெட் காஸ்ட், ரேடியோ பப்ளிக் அப்படின்னு 6 தளங்களில் கேட்கலாம். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, மற்றும் ஒரு புத்தம்புது சீசனில் சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.